ஹலோ விவசாயம், இன்னைக்கு நம்ம போகிறது செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான வீடியோ தான். இந்த வீடியோவில் போகிறோம். இப்படிலாம் காமெடி நடக்கமா கூட நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்தும் செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இப்போ நம்ம போகிறோம். சாதாரணமாக சில விஷயம் வந்து பண்ண போய் அது வந்து பெரிய ஒரு விளைவை வந்து ஏற்படுத்தும். ஆனாலும் இப்போ நம்ம போகிறது வேற லெவலான காமெடிகள் தான். இந்த காமெடிகள் இப்படி கூட வந்து நடக்கமா கூட நம்ம வந்து பிரமிப்ப மட்டும் குடும்ப மாதிரி ஒன்று இருக்கு. இது பொம்மை, இந்த பொம்மை வந்து என்னென்ன வேலை பண்ணு பாரு அப்படின்ட்டு அவர் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. ஆனாலும் ஒரு நிமிஷம் எப்படி தெரிக்கிறதே பாருங்க. அதே போல ஒருத்தர் வந்து பால் வந்து பயங்கரமா பீச்சு அடிக்கிறாரு. ஒரு நிமிஷம் அந்த சின்ன பையன் வந்து என்ன பண்றாரு மட்டும் பாருங்க. இவர் இந்த நீச்சல் குளத்துல வந்து ஸ்விம்மிங் பண்ண போறாராம். எப்படி பாருங்க. அந்த ஆட்டோவில் பாருங்க, இந்த ஆட்டோ முழுவதும் பயங்கரமா வந்து லோடு வந்து எடுத்து வச்சிருக்காரு. அதாவது இந்த ஆட்டோக்காரர் எனக்கு 300 ரூபா கூட எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலும் சொன்னாரா, அதனாலே வந்து இவ்வளவு பெரிய லோடு வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இந்த கார் வந்து போயிட்டு இருக்கு. இவர் வந்து எப்படிப்பட்ட லோடையும் நான் வந்து ஏற்றிட்டு போறதுல ரொம்ப கான்பிடன்ட் அதிகம் அப்படின்ட்டு பயங்கரமா வந்து இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்படி கிடையாது. இங்க ஒருத்தர் பாருங்க, நம்ம பிசினஸ்ல எவ்வளவு பிசினஸ் பார்த்துருப்போம். இடையில வந்து வழி வந்து இல்லையா, வழி இல்லாதால அங்க ஒரு ஏணி வந்து வச்சுட்டாரு. அங்க ஏணி வச்சுட்டு வரவங்கள்ட்டெல்லாம் வசூல் செஞ்சுட்டு இருக்காரு. பாருங்க, அந்த ஏணி இறங்கிறதுக்காக அவங்க வந்து வசூல் பண்றாங்க. அது வந்து ஆளுக்கு 5-10 ரூபா கொடுத்துட்டு போயிட்டே வந்துருக்கலாமா. உண்மையிலேயே பிசினஸ்லாம் எவ்வளவு விஷயம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு பிசினஸை நம்ம உலகத்திலே பார்க்க முடியாது. அதே போல இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோ இந்த குரங்கு எனக்கு தாங்க, அப்படி தரலனா நான் அவங்க கூட பேசவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி எப்படி வந்து பார்த்துருக்கு பாருங்க. ஆனாலும் நீங்களும் வந்து என்ன மாதிரி ஒரு ஆள் தானே. குரங்களா இருந்தவங்க இப்படி வந்து கடைசியில் வந்து மனிதர்களாக மாறிட்டு எங்களை இப்படி வந்து பார்க்க வச்சுட்டீங்களே அப்படின்னு எப்படி வந்து பயங்கர டெரரா வந்து பார்க்குது பாருங்க. அதே போல இவங்க வந்து கண்ணாடி தூக்கிட்டு போறாங்க. கண்ணாடி தூக்கி போகும்போது எப்படி கங்காரு மாதிரி அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. அதான் வந்து அந்த கண்ணாடியோட துன்பம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. அதே போல இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோ எப்படி வந்து டோர் வந்து க்ளோஸ் பண்றாங்க பாருங்க. இந்த டோர் வந்து அங்க போனோம், அந்த டோர் இங்க போனோம், எப்படி வந்து மாத்தி எப்படி ஃபிட் பண்றாங்க பாருங்க. இது கூட பரவாயில்ல. இந்த வீடியோ பாருங்க, டோர்லாம் வந்து அடியில திறக்க முடியலட்டு அடியில டைல்ஸ் எல்லாம் வந்து வெட்டி எவ்வளவு பயங்கரமா வந்து திறக்கிறதுக்காக ஏற்பாடு பண்றதுக்காக பாருங்க. இந்த மாதிரி வந்து வேலையாட்கள் வச்சிருந்தோம்னா உண்மையிலே பில்டிங் பயங்கரமா தான் இருக்கும். என் தம்பி ஜெயலலிதா இருந்து ஒரு பாட்டு பாட போறான். 2 கிரிக்கெட் வீரர்களும் பேசிட்டு இருக்காங்களாம். பாருங்க பதானோ டோனியா வந்து எப்படி வந்து பேசுறாங்க. நான் உங்கள் தேவா, என் தம்பி ஜெயலலிதா இருந்து ஒரு பாட்டு பாட போறான். பாடுறான். தலப்புலா அலப்புலா பாடுடா, தலப்புலா அலப்புலா ஏழுடா. थैंक यू. அதே போல நம்ம பொதுவாக பார்த்தோம்னா நம்ம செல்போன் டவர்ல வந்து சிக்னல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுவோம். அங்கே இங்கே வந்து தூக்கிட்டு அப்படியே ஆடிட்டே இருந்திருப்போம். ஆனாலும் இங்கே ஒருத்தர் வந்து எப்படி வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு பாருங்க. அவருக்கு வந்து சிக்னல் இல்லையா, அதனால வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டார்டிங் வந்து பண்றாராம். அதனால கீழேருந்து ஸ்டார்டிங் பண்ணிட்டு மேலே கேட்கிறாரு. அங்கே வந்து சென்டர் ஏற்பட்டு திரும்ப வந்து அவரு ஸ்டார்ட் பண்றாரு. என்னென்ன ஐடியாலாம் பண்றாங்க பாருங்க. இப்படிலாம் சில பேர் இருக்கா செய்யறாங்க. அதே போல இந்த வீடியோ பாருங்க, இவர் வந்து எலிஃபென்ட் வந்து வரைஞ்சிருக்காங்களாம். ஸ்கூல்ல வந்து எப்படி வந்து எலிஃபென்ட் வந்து வரையணும் அப்படின்னு வந்து எழுதிருக்காங்க. அவர் வந்து 2 பேரும் கூட்டணி வந்து குடிக்கிறாங்க. കളിയാക്കാൻ പോയതാ വെള്ളത്തിൽ പോയി. அதே போல நம்ம பல இதுங்களில் பல காமெடிகளை பார்த்துருப்போம். இங்கே வீடியோ என்ற பேரில் என்னென்ன வேலை பண்ணுறாங்க பாருங்க. 2 பேரும் வந்து மூக்கை வந்து இப்படி நிறுத்தி அதில் வந்து பேர் வந்து மென்ஷன் பண்ணுறாங்களா. ஏடா திடீர்னு வந்து தலையில இருந்து எதுவுமே இல்லைன்ட்டு பயங்கரமா சொல்றாரு.
கோயிலில் குளங்கள்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து வருவோம். ஆனால் இவர் வந்து எப்படி ஸ்டைலாக வந்து கடை மட்டும் எப்படி வந்து வராது பாருங்க. பெரிய மாதிரி ஒரு பில்டப் பண்ணிக்கிறாரு. பக்கத்தில் உள்ளவங்க வந்து எப்படி வந்து சிரிக்கிறாங்க பாருங்க. இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பயங்கரமாக வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்படிதான் இவங்க வந்து செம்மையாக வந்து சாங் போடுறாங்களாம். இவங்க வந்து உள்ள வந்து வராங்க. அவங்க மேல தண்ணி ஊற்ற போறாங்களா. ஆனாலும் பாருங்க என்ன എൻ്റെ പേര് മണി. നിങ്ങൾ എൻ്റെ പോലെ കവൽപ്പാട് மண்ணாமரத்து. இப்போ இந்த வீடியோ பாருங்க. எல்லாருமே பயங்கரமா வந்து இப்பெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஆக்டிவா இருக்காங்க. அதே போல நம்மளும் வந்து நம்மளை வந்து அறிமுகப்படுத்தி இவர் வந்து பேசுறாரு. ஆனாலும் கடைசியில் ஒரு ரியாக்ஷன் மட்டும் பாருங்க. இங்க ஒருத்தர் வந்து கேக் வந்து விட்டாரு. ஆனா வந்து என்ன நடக்குது பாருங்க. நம்ம வந்து ஆம்லெட்ல எவ்வளவு விஷயம் பார்த்திருப்போம். இந்த ஆம்லெட் எவ்வளவு டெரரா இருக்கு பாருங்க. നൂറ്റിക്കണക്കിന് സായ്പന്മാരുടെ തലകൾ അരിഞ്ഞു വീഴ്ത്തിയ എന്റെ ഖഡ്ഗമേ. எவ்வளோ எக்ஸாம் வந்து பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஒரு எக்ஸாம் வந்து எப்படி வந்து நடக்குது பாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டீச்சரு அதை பிரித்து பார்க்கும்போது வந்து எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாருங்க. ஏடா இந்த பிட்டு சீட்டு கேட்கும்போது இதுவும் கொஸ்டின்ல சேர்ந்து வந்ததுதான் அப்படின்னு அவங்க வந்து பதிலளிக்கிறாங்க. அதோட சேர்த்து எப்படி வந்து பின்னிட்டு எவ்வளவு விவரமா இருந்திருக்காங்க. வீடியோ வந்து எடுக்கிறாரா. இந்த ஐஸ் கட்டி அப்படி போறாரு. நடக்கிறது மட்டும் பாருங்க. ஒருத்தர் வந்து எப்படி ஜாலியா உட்காந்துருக்காரு. அப்புறமா ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன். எனக்கு இப்பதான் வேணும். தேங்க்யூ அங்கிள். அந்த திரும்ப அப்படியே பண்ணிட்டு தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு எப்படி வந்து எடுத்துட்டு போறாம பாருங்க. அங்கிள் அவர் வந்து எப்படி வந்து அப்பா தரமா அப்படி வந்து உட்காந்துருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்டூடெண்ட். இப்போ வந்து பாட போறோம். இந்த பாட்டை வந்து கேட்டு நீங்களே வந்து பிரமிச்சு போவீங்க, ஆச்சரியப்படுவீங்க. இந்த பாட்டை கேளுங்க அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடுறாங்க. ഞാൻ പറഞ്ഞു അവരിഷ്ടമായി. കരോക്കെ കിട്ടും, എല്ലാം കിട്ടും. എല്ലാ ഗാനങ്ങളൊക്കെ സംഗീകരിക്കാം. ഓക്കെ ബൈ. ശ്രീജിത്ത്.